சென்னை ஸ்டார் ஒன் தமிழ். புறா சொல்லும் பாடம். சில புறாக்கள் ஒரு கோயில் மாடத்துல தங்கியிருந்தன. வயது முதிர்ந்த ஒரு புறாதான் தலைவர். தினமும் காலையில் தலைவர் வழி காட்டி அழைச்சிக்கிட்டு போகுற இடத்துக்கு போயிரை சாப்பிட்டுட்டு மாலையில தங்களோட இடத்துக்கு திரும்பிடும். இதை கவனித்த வேடன் ஒரு நாள் இரவு கோயில் அருகிலேயே தரையில் நிறைய தானியங்களை தூவி அதன் மேலே ஒரு வலையை அமைத்து 4 மூலையிலும் குச்சிகளை அடித்து வைத்துவிட்டு போனான். அதிகாலையில் எல்லா புறாவும் இரை தேடி கிளம்பும் போது கீழே கொட்டி கிடக்கும் அந்த தானியங்களை பார்த்தன. இங்கேயே நம் தேவைக்கும் அதிகமான தானியங்கள் சிதறி கிடக்கின்றன. அதனால் நெடுந்தூரம் பறந்து போய் இரை தேட வேண்டாம் என்று சில இளம் புறாக்கள் கூறின. அதற்கு தலைமை புறா, இத்தனை நாளில்லாமல் இன்றைக்கு இவ்வளவு தானியமா? எனக்கு இது சந்தேகமாக உள்ளது. மேலும் நம் முயற்சி இல்லாமல் தானே எதுவும் கிடைத்தால் அதில் ஆபத்து இருக்கலாம். நான் போய் இரைக்கான இடத்தை தேர்வு செய்து வருகிறேன் என்றது. அதற்குள் இளம் வயது புறாக்கள் ஒன்று கூடி சுலபமாக கிடைப்பதை தலைவர் தடுக்க பார்க்கிறார். வாருங்கள், இந்த தானியங்களை சாப்பிடுவோம் என்று கூறி எல்லா புறாக்களையும் தானியங்கள் மீது இறங்கச் செய்தன. அவ்வளவுதான். அடுத்த நொடி புறாக்களின் கால்கள் வலையில் சிக்கிக் கொண்டன. ஆபத்தை உணர்ந்த புறாக்கள் பொறுமையிழந்து சிறகுகளை அடித்தபடி ஆபத்து, காப்பாற்றுங்கள் கதறத் தொடங்கின. அப்போது தலைவர் எல்லோரையும் அமைதிப்படுத்தியது. மேலும், நான் சொல்வதை இப்போதாவது கவனமாக கேளுங்கள். நாம் வேடன் கையில் சிக்காமல் தப்பிக்கலாம். எல்லாரும் இறந்தது போல நடியுங்கள். வேடன் வலையின் 4 மூலைகளிலும் அடித்து வைத்திருக்கும் குச்சியை எடுத்ததும் நான் வேகமாக பறந்து வந்து வேடன் தலையில் கொத்துவேன். அவன் வலிதாங்காது கத்துவான். அதை உங்களுக்கான எச்சரிக்கையாக கருதி எல்லாரும் ஒற்றுமையாக சிறகடித்து வலையுடன் வானத்தில் பறக்க வேண்டும் என்று திட்டம் கூறியது. சிறிது நேரத்தில் வந்து பார்த்த வேடன் தண்ணீரில்லாமல் புறாக்கள் இறந்துவிட்டதாக எண்ணினான். அடடா, இவை உயிருடன் இருந்தால் நல்ல விலைக்கு விற்பதால் நிறைய பணம் கிடைத்திருக்கும். இதாவது கிடைத்ததே என்று வலையின் 4 மூலைகளின் குச்சிகளை அகற்றினான். தாமதமில்லாமல் தலைமை புறா பறந்து வந்து வேடன் தலையில் கொத்தியது. வேடன் வலியில் ஆ அம்மா என்று கத்தினான். இந்த ஒலியை கேட்ட மற்ற புறாக்கள் படபடவென சிறகடித்து வலையுடன் வானில் பறந்தன. அதன் கீழே வேடன் சிறிது தூரம் ஐயோ, என் வலை என்று கத்திக் கொண்டே ஓடினான். பறந்த புறாக்கள் ஒரு மலையை கடந்து சென்றபோது தலைமை புறா கீழிறங்க ஆணையிட்டது. அந்த இடத்தில் ஒரு எலி வலை இருந்தது. வலையுடன் புறாக்கள் இறங்கிதை பார்த்த எலி உள்ளே ஓடி பதுங்கியது. தலைமை புறா, எலி நண்பா, நான் தான் உன் புறா நண்பன் வந்திருக்கிறேன். ஆபத்திலிருக்கும் எங்களை காப்பாற்று என்று கூறியது. வெளிவந்த எலி, நண்பனான உனக்கு ஆபத்தென்றால் காப்பாற்றலாம். என் சிறிய பற்களால் கடித்து எல்லாரையும் விடுவிக்க முடியாது என்றது. நம் நட்புக்காக இவர்களை நீ காப்பாற்றியே ஆக வேண்டும் என்றது புறா. நண்பனின் வேண்டுதலை மறுக்க முடியாத எலி வலையை கடித்து எல்லாரையும் விடுவித்தது. விடுதலையடைந்த புறாக்கள் எலிக்கு நன்றி கூறிவிட்டு பறந்தன. அனுபவமிக்க வீட்டில் உள்ள பெரியவர் அறிவுரையை கேட்க வேண்டும்.